ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கடல் கன்னியை பார்க்க போகிறோம். என்னடா திருநெல்வேலியில் கடல் கன்னியா? ஆமாங்க, திருநெல்வேலியில் கடல் கன்னி வந்திருக்கான். ஸோ அதை கடல் கன்னியை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ரெடியாகி கிளம்பிகிட்டு இருக்கோம். நானும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சாக ஷாலு பேண்ட்டெல்லாம் பிங்க் கலரு. இதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் ப்ளூ கலர் போடுங்க சட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஷர்ட் ப்ளூ கலர் போட்டிருக்காங்க. வீடியோவுக்கு வர மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஒரு கிளிப்பில் இருப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் உள்ளே இருக்குது. இது ஃபுல்லாக கண்டினியூவாக அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு 2 பாட்டாக கூட நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளே போயிடலாமா? உள்ளே வந்தாச்சு பாருங்கள். இங்கேருந்து அங்கே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இந்த கடல் கன்னியோட ஃபோட்டோஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, டிசைனாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் டிக்கெட்டு. 100 ரூபாய் இருந்தாலும் உள்ளே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போனால் அப்படியே ப்ளூ கலர் லைட்டிங் பக்கெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் தொட்டிங்க. இதுதான் நான் என்னோடய வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இதை நான் மீன் கண்காட்சி இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனுங்க, அழகழகான மீன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு செலவாகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இவ்வளோ என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ளே போகிறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த ஒயிட் கலர் மீனெல்லாம் பாருங்களேன், நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன் நான். மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே கூட்டமாக மீனுங்க. இங்கே பாருங்கள், இது என்ன மீனுன்னு தெரில, சுறா மீனாக இருக்குமோன்னு தோணுது. இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டு, பிளாக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்க நீந்திக்கிட்டு போகிறத. சரி, ஓகே, நான் ரொம்ப நான் பேச விரும்பலை. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மெதுவாக. நான் மியூசிக் போட்டுறேன், சரியா? அப்படியே வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க.
செத்துருச்சு என்னம்மா இது இதுடி வீடியோ வந்து இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரொம்ப தூரம் இருக்குன்னா உங்களுக்கும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா கண்டினியூவாக. ஸோ அதனால் வந்து இதை 2 பார்ட்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடல் கன்னியை பாருங்கள்.